ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்னோட சேலம் டு திருச்செந்தூர் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு சேலம் டு திருச்செந்தூர் போகிறோம்னா அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எங்களுக்கு போக ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காதனால நாங்கள் பஸ் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் பஸ் புக் பண்ணது பெங்களூர் டு திருச்செந்தூர் பஸ். ஸோ நாங்கள் கொல்லப்பட்டி பைபாஸ் வர வேண்டியதாக போச்சு. ஆக்சுவலாக நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகலாம். பட் நாங்கள் இதை தான் சூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பஸ் வந்து லெவல் 10 PM வர வேண்டிய பஸ்ஸு லெவல் 30க்கா இல்லை லெவல் 50க்கு தான் வந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முருகான்னு பஸ்ஸில் ஏறியாச்சு. மார்னிங் 7 AM திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் ஆட்டோ ட்ராவல் பண்ணி அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயில், அதாவது திருச்செந்தூர் முருகனை பார்க்குறதுக்கு இறங்கிட்டோம். அங்கே கோயிலில் புகுந்த உடனே கோயிலுக்கு வடக்கு பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரீ தரிசனம் லைனும், அது தெற்கு பக்கம் வந்து 100 ரூபாய் கொடுத்து பார்க்கக்கூடிய தரிசனம் லைனும் நின்றுட்டு இருந்துச்சு. இரண்டுலையும் செம்ம கூட்டம். சரி இருக்கட்டும், நம்ம போய் ஃபஸ்ட்டு கடலில் குளிப்போம் அப்படின்னு கடலை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது நடுவில் பிரசாதம் கொடுத்தாங்க. அடடா, அந்த முருகனே வந்து கொடுத்த மாதிரி அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. தென் இதுதான் கடலா அப்படின்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஓவர் எக்ஸைட்டட் ஆகி போய் குளிச்சுட்டு வெளியில் வந்து சரி வாங்க சாமி பார்க்க போகலாம் அப்படிங்கிறப்ப எங்கே அவசரப்படுறீங்க, ஏதோ அந்தாண்ட இருக்க ஒரு 4 கிணறு, அதில் குளிக்கணும் அப்படின்னா அந்தாண்ட 3 மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டாங்க. அடப்பாவீங்களா அப்படின்ட்டு, இதுக்கு வேறு வழியே இல்லையா, வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படிங்கிறப்ப அந்த க்யூக்கு பக்கத்துலேயே கூடார மாதிரி போட்டு பக்தர்கள் குளிப்பதற்கு அப்படின்னு தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு இதுதான் ரைட்டு அப்படின்ட்டு அதிலே ஓடி போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தரிசனம் பார்க்க கிளம்பணும். சரி ஓகே, ஃப்ரீ தரிசனம் பண்ணுறோமா இல்லை காசு கொடுத்து தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுலேயுமே ஒரே கூட்டம் தான் இருந்துச்சு. பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரீ தரிசனம் பண்ணுற இடத்துல வெயில் வந்து அதிகமாக இருந்துச்சு. அந்த காசு கொடுத்து தரிசனம் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக நிழலாக இருந்துச்சு. பட் கூட்டம் ஒன்று தான். என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு 9:30 மணிக்கு லைனில் நின்றுட்டு இருந்தோம். நின்றுக்கிட்டே இருந்தோம். 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. கடைசியாக பார்த்தா 12:30 மணிக்கு தான் நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோம். சரி ஓகேப்பா, எப்படியோ வந்தாச்சு, பார்த்தாச்சு, ஹாப்பி அப்படிங்கிற சந்தோஷத்தில் அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அங்கே அன்னதானம் கூடத்தை பார்த்தா இருக்கிற கூட்டத்திலேயே பெரிய கூட்டம் அங்கே தான் இருந்துச்சு. சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புளி சாப்பாடை ஆளுக்கு பாதியை போட்டு கிளறி சாப்பிட்டுட்டு அங்கே பொறுமையாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கோயிலேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் தன்னதி தெரு அப்படிங்கிற ஒரு தெருக்குள்ளார நுழைஞ்சோம். அங்கே திருவிழாவில் இருக்கிற கடை மாதிரி எல்லா கடையும் இருந்துச்சு. பிரசாதம் வேணுமா, பஞ்சாமிர்தம் வேணுமா, எல்லா அந்த பஞ்சாமிர்தமும் இருந்துச்சு. அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் பொருட்கள் வேணுமா, இல்லை ஹோட்டல் எதிர்பார்க்குறீங்கனாலும் அதுவும் அங்கே இருந்துச்சு. ஜூஸ் கடையிலேருந்து மண்டபம் நீங்கள் தங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே உங்களுக்காக மண்டபமும் இருந்துச்சு. ஸோ சகல வசதிகளும் அந்த தெருவில் உண்டு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அந்த தெரு வழியாக போங்க. அப்புறம் அப்படியே இப்படின்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30 தான் திருச்செந்தூர் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தோம். ஆக்சுவலி திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு 4:30 அண்ட் 6:10 ட்ரெயின் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 4:30 ட்ரெயினை பிடிச்சி திருநெல்வேலியில் வந்து இறங்கணும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ திருநெல்வேலியிலேருந்து நம்ம சேலத்துக்கு 9:20 தான் ட்ரெயின் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் திருநெல்வேலி ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு அங்கே வெளியில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிவிட்டு இருந்தோம். எங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் கூட வந்தவங்கள ஒரு 2 பேர்த்துக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நாங்கள் 2 பேரும் ஜென்ரலில் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. இந்த ஜென்ரலும் சரியான கூத்தாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து சீட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அங்கே மேலே வந்து பசங்க வந்து சீட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நீ இறங்கு நான் இறங்கு ஓரம் தள்ளி போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஓரமாக ஒரு பையன் அது எதையுமே கண்டுக்காமல் தன்னோட ஆள் கூட வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரே கூத்தாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு சேலம் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். அட்வென்ச்சர்னால் அப்படி இப்படின்னு இருக்கிறது தான் அட்வென்ச்சர். ஸோ எல்லாமே சிறப்பமாக நடந்தது. மீண்டும் வேறு ஏதேனும் வீடியோவுடன் சந்திப்போம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல உங்களுக்கு நான் மறந்துட்டேன்ல. ஆக்சுவலி ஏன் சார்பா உங்களுக்கு 3 டிப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 10 to 15 நாளுக்கு முன்னாடியே டிக்கெட்டாக புக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஜென்ரலில் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சேலம் டு திருநெல்வேலி டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னாலே போதும். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து ஃபுல்லாகவே அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால நீங்கள் ஏறிட்டு ஜாலியாக வந்துடலாம். ஸோ சேலம் டு திருநெல்வேலி தயவு செஞ்சு டிக்கெட் புக் பண்ணிடுங்க, அதுவும் முன்னாடியே பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரெயினோட டைமிங் தெரியணும் அப்படின்னா வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப் இருக்குது, நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைப்பா எனக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ண முடியல, இல்லை எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்னா
நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸிலே வர்றது சிறந்தது. இந்த ரெட் பஸ்ஸு இல்லை MakeMeTrips.com இப்படின்னு நிறையா பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆளுக்கு 500, 600, 700ன்னு அந்த பஸ்ஸை பொறுத்து ஆகும். நீங்கள் அந்த பஸ்ஸில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி வரலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் 3வது முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் கவனித்தது என்ன அப்படின்னா, மத்தியானம் 12 மணிக்கு மேலே நான் சொன்ன அந்த 3 மணி நேரம் நிற்கிற கூட்டம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்கிற கூட்டம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. 2 மணி நேரம் நிற்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஆள் 5 நிமிஷத்தில் போகக்கூடிய டைமிங்க்கு அந்த கூட்டம் குறைஞ்சிச்சு. எப்போனா அந்த 12க்கு மேலே. ஸோ நீங்கள் வந்து கூட்டம் இல்லாத சமயம், அதாவது விசேஷம் இல்லை பட் கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் வந்தாலும் மத்தியானமாக நீங்கள் ஒரு 12 மணி பக்கமாக க்யூவில் நில்லுங்க. அப்படி நின்னீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபா டிக்கெட்னாலும் சரி, ஃப்ரீ தரிசனம்னாலும் சரி, சீக்கிரம் போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். இது எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் வந்து 3 மணி நேரம் நிற்க வேண்டியதாக போச்சு. பட் உங்களுக்கு தெரியும். ஸோ உஷாராக போயிட்டு வாங்க. பாய்.